நான் நீதிமோகன், இளம் தொழில் முனைவோர் மையம் அதனுடைய தலைவர். இளம் தொழில் முனைவோர் மையம் வந்து மதுரையில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் ஒரு அங்கமாகும். இந்த அமைப்பை நாங்கள் ஆரம்பித்தது வந்து இளைஞர்களுக்கு தொழில் போட்டியில் எப்படி வெல்வது, தொழிலை எப்படி சிறப்பாக செயல்படுத்துவது என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். இது வந்து 2004 மதுரையில் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 21 ஆண்டுகளிலே 32 சாப்டர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களிலும் எங்களுடைய சாப்டர் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சாப்டர்லையும் வந்து மாதாந்திர கூட்டம் நடைபெறும். இன்றைக்கு வந்து ஹோசூரில் இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு 7 ஆண்டுகள் கடந்து உள்ளது. இன்றைக்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு மாதாந்திர கூட்டத்திற்கு நான் தலைவன் என்ற முறையில் இங்கு வந்து நான் என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டேன். இப்படி ஒவ்வொரு மாதமுமே சிறப்பான ஒரு வல்லுநர்களை கூட்டிக் கொண்டு வந்து இங்கே பல்வேறு மீட்டிங் இங்கே நடத்துவோம். அதில் வந்து இன்னைக்கு 107 பேர் இன்னைக்கு ஓசூரில் இந்த மீட்டிங் இன்னைக்கு அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் வரக்கூடிய நாட்களிலே இந்த எண்ணிக்கை பெருகும். தமிழகம் முழுவதும் அல்லாமல் பெங்களூர்லாம் இங்கே சாப்டர் இருக்கு. ஸோ இது தென்னிந்தியாவிலே இது ஒரு சிறப்பாக செயல்படும் ஒரு அங்கமாகும். இதனுடைய தலைவர் என்ற முறையில் நான் ஸ்கூல் ப்ரோக்ராம் organized for entrepreneurs who are mostly new entrepreneurs and also experienced entrepreneurs who is already running a business. For them, the meeting or like seminar, it is more important to understand the business. Not only manufacturing, the marketing is an important part. So both the side, manufacturing as well as business, they are covering in young entrepreneur school. So it is more useful to all the entrepreneur of manufacturing as well as business community. வாய்ப்பு நிறைய இருக்கு சார். வாய்ப்பு வந்து இன்னைக்கு இந்தியா முழுவதும் வாய்ப்பு. சிறு தரங்கள் அங்கங்கே வருது. இருந்தாலுமே இந்தியா ஒரு வாய்ப்புள்ள நாடு. 145 கோடி மக்கள் இருக்கக்கூடிய பெரிய சந்தையில இருக்கிறோம். அதுல பெரிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏற்றுமதிக்கும் வந்து அவ்வளவு வாய்ப்பு இருக்கின்றது. இன்னைக்கு இந்தியா வந்து 4 ட்ரில்லியன் எக்கானமி என்று சொல்வார்கள். உலகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா 121 ட்ரில்லியன். இந்தியாவை போன்று 28 மடங்கு உலக சந்தை இருக்கின்றது. அதனால வாய்ப்புகள் வந்து இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் வந்து இந்த நேரத்துல நீங்க வந்து உங்கள் கவனத்தை சிதறாமல் பார்த்து சிறப்பாக செயல்பட்டு என்றால் வெற்றி நிச்சயம். கண்டிப்பா நிச்சயம். சரிங்க. இல்ல, இளம் தொழில் முனைவோர் மையம் ஒரே யூனிக். இது வந்து தொழில் அறிவையும் தொழில் திறமையும் வளர்ப்பதற்காக இங்க வந்து கான்டாக்ட்ஸ் மூலமா நான் பிசினஸ் கொண்டு வர்றது இல்லை. அதுவும் நடக்கும். இங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு நடுவுல அவங்களுடைய பிசினஸ வந்து இன்னொருத்தருக்கு கொடுத்து பண்ணுவாங்க. அது நடக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தொழில் சிதைந்து போவதற்கு மிக முக்கியமான காரணம் ஒரு விஷயத்தை வந்து தெளிவோடு எடுத்து ஒரு கூர்மையோடு எடுத்து பார்க்கறது இல்லை. ஆழ விழுவதில்லை, அகல விழுகின்றார்கள். பல தொழில்களை ஆரம்பித்து சிதைந்து போகின்றார்கள். அது மட்டுமல்ல, நிதி மேலாண்மை மிக முக்கியமானது. ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டுமே முக்கியம்தான். அதுல வந்து குறிப்பா நிதி மேலாண்மை சரியாக நம்ம செய்யலைன்னா நான் சொன்ன மாதிரி சிதைந்து போடக்கூடிய. ஏன்னா பிசினஸ்க்கு வந்து ட்ரஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ட்ரஸ்ட் போயிடுச்சுன்னா பிசினஸ் மேன் கேனாட் த்ரைவ். ஸோ அந்த வகையில பார்க்கும்பொழுது நிதி மேலாண்மை சிறப்பாக செயல்பட வேண்டும். அதே போல ஒவ்வொன்றும் கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், சேல்ஸ் எப்படி பண்ணணும், இப்படி எல்லா வெர்டிகல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டையும் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கின்றோம். இதுல பெரிய பலன் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் ஆண்டிற்கு 30% வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு இலக்கை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்தியாவை தலை சிறந்த பொருளாதார வல்லரசாக மாற்ற வேண்டும் என்ற
குறிக்கோளுடன் இந்த இளம் தொழில் முனைவோர் மையம் துவங்கப்பட்டது, சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. Profit and loss will say what is the sales, what is the cost involved, what is the profit. Balance sheet will say எங்க இருந்தெல்லாம் பணம் வந்துச்சு, எங்கெல்லாம் போய் அதை டெப்ளாய் பண்ணிருக்கோம், அது பேலன்ஸ் ஷீட். கேஷ் ஃப்ளோ will say கேஷ்னா த்ரூ பேங்க் வந்தது சேர்த்து சொல்றேன், கேஷ் வந்தது, இது எங்கெல்லாம் செலவு பண்ணிருக்கோம், இன்னும் இப்படியே ப்ரொஜெக்ட் ஆச்சுன்னா குறைக்கிறேன்றாங்க. எப்பவுமே வரியை குறைக்கும் பொழுது உங்களுக்கு கம்ப்ளைன்ஸ் கூடும், அது வரி கட்டுபவர்கள் கூட வருவார்கள். இது உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய உண்மை. ஸோ வரி குறைப்பதுன்றது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். வார்த்தை வேற ஸ்ட்ராட்டஜிஸ் வெளியே வந்து மார்க்கெட் ரிசர்ச்லாம் நீங்க பண்ணணும். இந்த காங்கிரஸ் உங்க சப்ளைஸ் வந்து கிவ் யூ ஆல் தி இன்ஃபர்மேஷன். சார் நம்ம இந்த கம்பெனி தான் இது பண்றாங்க, நம்ம கம்பெனி இது பண்ணல, யூ ஷுட் டு சார் நம்ம கம்பெனி நோ. அது எப்போ வரும் அந்த கிரெடிபிலிட்டி? பார்த்தீங்கன்னா கிரெடிட் வர்தினஸ் வில் கோ அப், ரைட்? ஸோ இதை பேசணும். Cash flow is very important. Cash flow is very important. If you are not able to meet out your creditors' suppliers' credit, you are unfit to be a businessman. என்ன சார் டைட் ஆயிடுச்சு அப்படின்னா, டைட் ஆகுனது நீங்க உள்ள இந்த 3 ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கெல்லாம் கோட்டை விட்டுருக்கோன்னு. That's why we say look at all these 3 reports regularly. Use the help of your auditors, right? Okay. இன்னொன்று வந்து என்ன பண்றதுன்னா, இது மூணு ஒரு முக்கியமானது. ஃபைனான்ஸ்ல வந்து எவ்ரி ருபீஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லும்போது, இப்போ யூ ஹேவ் ஷார்ட் டேர்ம் சோர்சஸ் அண்ட் லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் சோர்சஸ் ஷார்ட் டேர்ம் அப்ளிகேஷன், லாங் டேர்ம் சோர்சஸ் லாங் டேர்ம் அப்ளிகேஷன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியல. அல்லது சப்ளையர்ஸ் கிரெடிட்டை வாங்கி என்ன பண்ணுவோம், கார் வாங்குறது, லாரி வாங்குறது, பில்டிங்கை கட்டுறேன் அப்படின்னு போடுது. Never ever do. You will be saved forever. Okay. Okay. Don't go for unproductive, foolish borrowings. சில பேர் இந்த entrepreneurs, particular engineers இருக்காங்க, they will always be obsessed about technology. இங்க நல்லா தான் ஓட்டிட்டு இருக்காரு, அது ரைட் தான், நல்ல குவாலிட்டி, நல்ல பிரிண்ட் எல்லாம் ரைட்டு. But without having enough sources, you go for that technology. I have the best technology, அப்படின்னா. So don't go into that trap. Unproductive, foolish borrowings போகாதீங்க. Unproductive இருந்தா போட்டா பைசா கிடைக்குமா? நம்மளாம் எதுக்கு இருக்கிறோம்? Wealth creation is our only work. Entrepreneurனா எனக்கு wealth create பண்ண, கெட்ட வார்த்தை கிடையாது. It's not a bad word at all. Always say that I'm here to make profits. I will increase the price. I will give value to the customer and make more profits. It is not a crime. நம்மளை உருவாக்குனது கடவுள், நம்மளை உருவாக்குனது இருக்காங்க. We are sacred people, I would say, but we are taking that much of risk. எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம்? பர்சனல் கேரண்டி கொடுக்குறீங்க, ப்ராப்பர்ட்டியை கொடுத்துறீங்க, நாளைக்கு என்ன ரிஸ்க் நடந்தாலும் சரி. இப்போ 50% டாரிஃப் போட்டிருக்காரு ட்ரம்ப். இந்த ரிஸ்க் யாருக்கு? நம்ம தானே எடுக்கணும். இந்த பேங்கரோட இன்ட்ரெஸ்ட் என்னைக்காக குறைச்சிடுவாங்க? Never. So see that we use the finance properly. Okay? Right. Get buyer, நம்மகிட்ட வாங்குற buyer 3 மாசம் சொல்லிட்டு இப்பலாம் இப்போ நீங்க நெகோசியேஷன் போறீங்க. Lot of shit about their knowledge. Sorry to say that, but it's a fact. And when we actually ask them to perform, after a couple of months, they totally collapse or take a call on such steps. That is one of the major dilemmas. So what we focus is to give the responsibilities to senior level people. When you hire, we see that we are clear. பேங்க்ல வந்து உங்களுக்கு தெரியும், வந்து லேண்ட் விற்கும் போது, ஹவுஸ் விற்கும் போது ஏபின்னு நம்ம ஊர்ல இது காமன் பிராக்டிஸ். ஸோ ஏ வந்து பேங்க்ல போட்டாரு, ஓகே. பி வந்து அமௌண்ட் போட்டு, மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் தி டெட் ஈக்விட்டி ரேஷியோலாம் வந்து நமக்கு தெரியும், நாம்ஸ் வந்து 20%, 70% நாம்ஸ். இன்னும் பெட்டரா இருந்தா ரேஷியோ நல்லா இருக்கும்போது ஹெல்லியா ரேட்ஸ் தே வில் மேனிபுலேட் அக்கார்டிங் டு தி பேங்க்ஸ் ரிக்வயர்மென்ட்ஸ். 1 crore டர்னோவரை 10 crores டர்னோவரை மேனிபுலேட் பண்ணிட்டு பேங்க் சப்மிட் பண்றாங்க. So these are all wrong practices people are following. So you should adopt those practices. Just for so nice because auditors are இருக்கிறாரு.
எப்பயுமே நான் யூஸ்வலி சொல்றது வந்து பிகாஸ் தி ஃபர்ஸ்ட் கன்சல்டன்ட் இன் எனி ஆர்கனைசேஷன் ஷுட் பி சார் மிஸ்கைட் பண்றாங்க அது இருக்கு due respect your concern some of the auditors also don't guide them properly நான் மாசம் ஒரு தடவை எடுக்கிறதுன்றது எனக்கு இந்த இயர் 2000 எனக்கு வந்து there was nobody there as a to advise பண்றது எனக்கு ஆளே இல்லை இதுக்கு முன்னாடி தான் because as I said I have been tasting success right from day one அப்போ என்ன ஆச்சுன்னா 2000 strategy to how to move about we had a spinning wheel then the spinning wheel growth நான் போட்டு வச்சிருந்தப்போ my general manager brought an auditor from Chennai அவர் வந்தோன்னா என்ன தலையில அவ்வளோ கர்வம் எனக்கு March. February there will be a 1-day workshop on BMC. Hosoorla 1-day workshop conduct பண்றோம். It's the general meeting, so everyone please be aware about it and don't miss that. And March la பாத்தீங்கன்னா budgeting. So once again to start the next year, we are supporting with budgeting. அதுவும் மிஸ் பண்ணாதீங்க. And both of them are beautiful faculties. We will come with the proper announcements in due time. And one more small announcement. இப்போ வெளில போகும்போது there is one more process of scanning for food coupons. So I request all of you to open the Yes Connect app. நீங்க உள்ளார வரும்போது அந்த ஆப் யூஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா ஸ்கேன் பண்றதுக்கு அந்த இதுல வந்து ஃப்ரண்ட் பேஜ்லயே QR இருக்கும். அது ஓபன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபாஸ்டா இது பண்ணிக்கலாம். So